இன்னைக்கான மினி விலாகில் ஷாப்பிங் போகலாமா? காலையில் திருச்சிக்கு கிளம்பிட்டோம். ஒரு செகண்ட் மட்டும் ஒரிஜினல் ஆடியோ கேட்டு பாருங்களேன். எப்படி இருக்குது, சமாளிக்கவே முடியல. அதுவும் நின்றுட்டே தான் வருவாராம். முதல் கடையாக திருச்சி ஏகே தங்க மாளிகை தான் போயிருந்தோம். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. நிறைய பேர் தெரிஞ்சவங்க சொல்லி, அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் பார்த்து பார்த்து சரி என்ன தான் இருக்குது போய் பார்க்கலாமேன்னு போயிருந்தேன். ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி கேஸ்கெட் மாடலில் தோடு வாங்கியிருந்தேன். வேஸ்டேஜ் கம்மியாக தான் போட்டாங்க. ஆனால் மற்ற நகைக்கும் எப்படி போடுறாங்க, உண்மையாகவே அங்கே கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அன்றைக்கி நாள் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம், அதே மாதிரி இன்னும் நீங்கள் அந்தமான் போகலையான்னு நீங்கள் கேட்குற கேள்வி, இது எல்லாத்துக்குமே வரக்கூடிய லாங் வீடியோ சாட்டர்டே அப்லோட் பண்ணிடுவேன். அதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அங்கேருந்து சாரதாஸ் அப்புறம் மங்களன் மங்கள் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிமார்ட் போயிருந்தோம். எனக்கு டிமார்ட்டில் பெரிய பெரிய ஐட்டம்ஸாக வாங்குற வேலை இல்லை. கிச்சனுக்கு தேவைப்படுற மாதிரி குட்டி குட்டி திங்ஸாக வாங்கியிருந்தேன். வாங்குகிறோமோ இல்லையோ எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துடணும். விண்டோ ஷாப்பிங் தான் அதிகமாக பண்ணியிருந்தேன். ஷாப்பிங் ரெண்டு எமோஷன்ஸ் கொடுக்கும். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நினச்சதை வாங்கிட்டோம் அப்படின்னா அது ரிலாக்ஸை கொடுக்கும். அதுவே பட்ஜெட் தாண்டி போயிடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். இது கரெக்டானு சொல்லுங்கள். வெறுமனே பார்த்துட்டு வந்தால் அது கண்ணுக்கு குளிர்ச்சி. இந்த எண்ணெய் பாட்டில் செம்ம சூப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவும் சீல் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. பிரித்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் எடுத்தேன். நம்மளை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். எடுத்து எடுத்து ட்ராலியில் போட்டிருந்தாங்க. நம்ம தானே பில் போடணும். வேணுங்கிறத மட்டும் போட்டுட்டு வேணாங்கிறத எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?